Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 8th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரோஸ் The Nurse Well written by ராஜகோபாலாச்சாரியார். ராஜகோபாலாச்சாரியார் பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஐஎன்எம் பார்ட்ல காந்திஜி கூட வந்து நிறைய டிராவல் பண்ணிருப்பாரு. அவர் எழுதின ஒரு ப்ரோஸ் தான், ஒரு மாரல் உள்ள ப்ரோஸ் இது. ஓகேங்களா? நோஸ் வெல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவரை பத்தி பாத்துடலாம். ராஜகோபாலாச்சாரியார் பத்தி அவரை ராஜாஜி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிடுவாங்க. அவரோட பாண்ட் பாருங்க, 1878 to 1972. 1878 to 1972 அவர் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பிறந்திருப்பாரு. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்க ரீசெண்டா வந்து பன்னீர் ரோஸ் அப்புறம் வந்து அரசம்பட்டி கோகனட்ஸ்லாம் வந்து ஜிஐ டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஸ் கால்ட் நார்மலி was called Rajaji, Indian politician, independence activities, a lawyer, writer, historian and statesman. ஓகேங்களா? இவர் வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆக்டிவிஸ்டா இருந்திருக்காரு. லாயர், ரைட்டர், ஹிஸ்டாரியன். ஹிஸ்டாரியன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஹிஸ்டாரிக்கல் பழைய அந்த ஆர்கியாலஜிக்கல் இதெல்லாம் பண்ணுவாங்க, ரிசர்ச்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதையே இவர் லிட்ரரி ஒர்க்ஸ்ல பண்ணியிருக்காரு. ஆர்கியாலஜிக்கல் ஒர்க்ல என்ன பண்ணுவாங்கன்னா நேரடியா அந்த இடத்துக்கு போயிட்டு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. இவரு புக்ஸ் வழியா லிட்ரரி ஒர்க்ஸ் மூலியமா அதை ரீசர்ச் பண்ணி நிறைய எழுதியிருக்காரு. அதான் வந்து ஹிஸ்டாரியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்னா பொலிட்டீஷியன். பொலிட்டீஷியன்லயே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, அதுலயே ரொம்ப நாள் இருந்து தேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களாம் வந்து ஸ்டேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜகோபாலாச்சாரி was born in the village of Thorapalli in Krishnagiri district. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒரு தொரப்பள்ளி அப்படின்ற ஒரு கிராமத்துல இவர் பிறந்திருக்காரு. Rajagopalachari was the last Governor General of India as India soon became a republic in 1950. இந்தியாவோட லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் அவர் தான். ஏன்னா 1950க்கு அப்புறம் ரிபப்ளிக் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் கவர்னர் ஜெனரல் அப்படின்ற ஒரு போஸ்டே வந்து ரிமூவ் பண்ணிருப்பாங்க. Furthermore, he was the first Indian born Governor General since before him the post were held by British nationalists. ஓகே, பாத்தீங்களா, கவர்னர் ஜெனரல் அப்படின்ற ஒரு போஸ்ட் வந்து பிரிட்டிஷால கொண்டு வரப்பட்டதுதான். நம்ம எப்ப இந்தியா ரிபப்ளிக் அடைஞ்சதோ அதுக்கப்புறம் நம்மளுடைய முறைப்படி இந்த கவர்னர் ஜெனரல் அப்படின்ற ஒரு போஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிருப்பாங்க. அதனால அவர் அந்த போஸ்ட்ல இல்ல. ஆல்சோ இவர் தான் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இந்தியன் பார்ன் கவர்னர் ஜெனரல். இந்தியால இருந்து போன ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் இவர் தான். He was also served as leader of the Indian National Congress, premier of the Madras Presidency. Indian National Congressக்கு நிறைய சர்வ் பண்ணிருப்பாரு. ஆல்சோ premier of the Madras Presidency. மெட்ராஸ் பிரசிடென்ட் பிரீமியர் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, முதலமைச்சர் அப்படின்றாங்க இல்லையா. அப்போ மெட்ராஸ் பிரசிடென்சியா இருக்கும்போது, மெட்ராஸ் இப்போ வந்து ஒரு சிட்டியா இருக்கு இல்லையா, மெட்ராஸ் பிரசிடென்சியா இருக்கும்போது அதை வந்து பிரீமியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிரதம மந்திரி அப்படின்ற பதவி பேர் தான் சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஆஃப் த இந்தியன் யூனியன் அண்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட். வெஸ்ட் பெங்காலோட கவர்னராகவும் இருந்திருக்காரு. ஆல்சோ மினிஸ்டர் ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஆஃப் த இந்தியன் யூனியன், இந்தியன் யூனியனோட ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருந்திருக்காரு. சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட். இங்க பாத்துக்கோங்க, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்றதும் பிரீமியர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்றதும் ஒண்ணுதான். ஓகேங்களா? மெட்ராஸ் பிரசிடென்சியா இருக்கும்போது பிரீமியரா இருந்திருக்காரு. மெட்ராஸ் சிட்டியா இருக்கும்போது, மெட்ராஸ் அதாவது ஸ்டேட்டா இருக்கும்போது என்னன்னா சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு. ஓகேங்களா? He was one of the first recipients of India's highest civilian order and Bharat Ratna. Okay, இந்தியாவோட highest civilian award பாரத் ரத்னாவை ஃபர்ஸ்ட் இவர் தான் வாங்கியிருக்காரு இந்தியாவில இருந்து. ஓகே, இப்ப கதைக்குள்ள போயிடலாமா? இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கவங்க பேராசப்பட்டு கடைசியா என்ன அனுபவிக்கிறாங்க அப்படின்றதுதான் இந்த ஸ்டோரி. வாங்க பார்க்கலாம். ஓகே, இதுல இந்த கதையில இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் ராமையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவர் இருக்காரு. ஓகேங்களா? ராமையா, அப்புறம் அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த கதையில 2 பேர்ட்ஸ் இடம் பெறுது. அது என்னன்னா ஸ்பாரோ. ஓகேங்களா? ஒரு ஃபீமேல் ஸ்பாரோ, ஒரு மேல் ஸ்பாரோ. ஓகே, அத ஹீ ஷீ அப்படின்னு தான் இங்க குறிப்பிட்டிருப்பாங்க. ஹீ ஸ்பாரோ, ஷீ ஸ்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஹீ ஸ்பாரோ, ஷீ ஸ்பாரோ அப்படின்னு. அப்புறம் இன்னொருத்தவங்க ராமநாதன் அப்படின்னு சொல்லிட்டு, ராமநாதன், அவங்களோட வைஃப் மீனாட்சி அம்மாள். ராமையாவையும் ராமநாதனையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ராமையா அப்படின்றவரு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட சேர்ந்தவர், ராமையா. ஓகேங்களா? ராமநாதன், மீனாட்சி அம்மாள், இவங்க 2 பேரும் ஒரு கப்பல்.
அப்புறம் குப்பாயி அப்படின்ற ஒரு சர்வெண்ட் மெய்டு, அதாவது இந்த ராமநாதன் வீட்டுல இவங்க ஒர்க் பண்றாங்க. ஓகேங்களா, அவ்வளவுதான். நல்லா பாத்துக்கோங்க. ராமையா அப்படின்ற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி மெம்பர். ஓகேங்களா, ராமநாதன் அப்படின்றவரு இன்னொரு ஒரு ஃபேமிலியில இருக்கவர். ராமநாதன் அண்ட் மீனாட்சி அம்மாள், இவங்க 2 பேரும் தான் ஒரு கப்பல். ராமையாவோட ஒய்ஃப் பேர் வந்து கொடுத்திருக்க மாட்டாங்க, ராமையாஸ் ஒய்ஃப் அப்படின்னு தான் சொல்லிருப்பாங்க. ஓகே, Ramaya was a simple man living in a town. He lived with his wife in a nice house made of tiled roof. He was not rich, but he could take care of his family. ஓகேங்களா, நான் சொன்ன மாதிரி ராமையா அப்படின்றவர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவர். அவர் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்படாம அவங்க ஃபேமிலி அவங்க பாத்துக்கிற அளவுக்கு ஒரு வருமானம் உள்ள வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அவங்க ஒரு ஓட்டு வீட்டுல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா, பாத்துக்கோங்க. ஒரு டைல்டு ரூஃப் அப்படின்னா ஒரு ஓட்டு போட்ட வீடு. இந்த பிக்சர்லயே காமிச்சிருப்பாங்க அந்த வீடு. இந்த மாதிரி ஓட்டு போட்ட வீட்டுலதான் வந்து ராமையா இருக்காரு. My dear, began the male sparrow. What do you want now? Asked his wife. Why does the lady of his house always quarrel with her husband? My dear அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நான் அந்த கதையிலேயே வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு ஃபீமேல் ஸ்பேரோவும் ஒரு மேல் ஸ்பேரோவும் இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஓகே, இதை கொஞ்சம் விட்டுட்டேன். Two sparrows built a nest in a nice spot on the roof of Ramaya's house. The mother bird laid her eggs in it. ஓகேங்களா, 2 ஸ்பேரோஸ் இருந்தால, மேல் ஸ்பேரோ ஃபீமேல் ஸ்பேரோ. அந்த 2 ஸ்பேரோவுமே ராமையாவோட அந்த ஓட்டு வீட்டோட அந்த ஓட்டுல தான் வந்து நெஸ்ட் கட்டி அங்க வந்து அந்த மதர் பேர்ட் வந்து ஒரு முட்டை போட்டிருக்கு. ஓகேங்களா, மை டியர் பிகேன் த மேல் ஸ்பேரோ. இப்பதான் வந்து அந்த மேல் ஸ்பேரோ வந்து மை டியர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது. அதுக்குள்ள அந்த ஃபீமேல் ஸ்பேரோ உனக்கு என்ன வேணும் இப்போ அப்படின்ற மாதிரி கத்துது. ஓகேங்களா, வாட் டு யூ வாண்ட் நவ் அப்படின்னு கேக்குது. why does the lady of this house always quarrel with? ஏன் இந்த வீட்டம்மா எப்ப பார்த்தாலும் அவங்க ஹஸ்பண்ட கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேல் ஸ்பேரோ கேக்குது. How am I to know? Said the female bird. Let us mind our own business. You are always self-centered, said the male sparrow, and added, we should not help this poor Ramaya. ஓகேங்களா, ஏன் அவங்க அந்த வீட்டம்மா கத்திட்டே இருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஃபீமேல் ஸ்பேரோ சொல்லுது, எனக்கு எப்படி தெரியும், நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லுது. உடனே அவங்க அந்த மேல் ஸ்பேரோ என்ன சொல்லுதுனாக்கா, எப்பவுமே நீ வந்து செல்ஃப் சென்டர்டா தான் இருப்ப, ஏன் நம்ம இவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு கேக்குது. ஓகேங்களா, செல்ஃப் சென்டர்ட் அப்படின்னா அது ஒரு செல்ஃபிஷா இருக்கிறது. ஓகேங்களா, அதோட வேலையை மட்டும் ஃபர்ஸ்ட் பாக்குறது. The female sparrow said with this giant, let me see that what help you can do for him. இந்த ஃபீமேல் ஸ்பேரோ அலட்சியமா சொல்லுது, அப்படி நீ என்ன ஹெல்ப் பண்ணிடுவ அப்படின்னு கேக்குது. Please do not talk about what does not concern us. See that the cat does not come near our nest. What would be enough for you and me? இங்க பாரு, முடியாத விஷயத்த பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காது. போயிட்டு ஒழுங்கா நம்மளோட எக்ஸ் எல்லாம் அங்க போட்டு வச்சிருக்கோம், அது ஏதாவது பூனை வந்து சாப்பிட்ற போது அது கொஞ்சம் போயிட்டு காவலா இரு அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா, இப்போ எதுக்கிட்ட இருந்து அந்த எக்ஸ் எல்லாம் காப்பாற்ற சொல்லுது அப்படின்னு நம்மள கண்டிப்பா கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டானது வச்சுக்கோங்க, அந்த கேட். ஓகேங்களா, கேட் கிட்ட இருந்து அந்த முட்டையெல்லாம் வந்து பாதுகாத்துட்டு அப்படின்னு சொல்லுது. Somewhere in the mug heap by a diamond-nosed well, the male bat picked it up and came to the nest with the shining star in his beak and said the female bird, look, do you like this? ஓகே, எங்கேயோ ஒரு மக் ஹீப் அப்படின்னா குவியல், குப்பையெல்லாம் கூட்டி, வாசல்ல குப்பையெல்லாம் கூட்டி ஒரு இடத்துல கூட்டி வச்சிருப்பாங்க இல்லையா, குவியல் மாதிரி. அந்த மாதிரி ஒரு குப்பையில இருந்து ஒரு நோஸ் ஸ்வெல் எடுத்துட்டு வந்து அதோட ஃபீமேல் ஸ்பேரோ கிட்ட கேக்குது, இங்க பாரு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குது. ஓகேங்களா, the female bird replied, what am I do with diamond nosed or with earrings? Find some grub. The young ones are hungry அப்படின்னு சொல்லிருக்கீங்களா. பாருங்க, இங்க வந்து நோஸ் ஸ்டட் இயரிங்ஸ் ரெண்டும் வேற நினைச்சுக்காதீங்க, ரெண்டும் ஒரே பொருளை தான் குறிக்குது. ஓகேங்களா, அதை அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே, அதை எடுத்துட்டு போய் அதை ஆசையா எடுத்துட்டு போய் காமிக்குது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த ஃபீமேல் ஸ்பேரோ, இதை வச்சு நான் என்ன பண்றது, போயிட்டு நம்ம யங் ஒன்ஸ் எல்லாம் ஹங்கிரியா இருக்கு, அதுக்கு போயிட்டு ஏதாவது சாப்பாடு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுது. கிரப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த யங் ஒன்ஸ்க்கான ஃபுட்டு.
அது வந்து வார்ம்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? பேர்ட்ஸ்லாம் என்ன சாப்பிடும்? வார்ம்ஸ் என்ன சாப்பிடும்? சின்ன சின்ன புழு பூச்சி. The bird dropped the diamond stud on the floor and went out in search of little worms for the young ones. அந்த பேர்ட் என்ன பண்ணுது, நம்ம அதோட ஃபீமேல் ஸ்பேரோக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னது எங்கேயோ எடுத்துட்டு போய் கீழே போட்டுருது. ஓகேங்களா? Ramaya's wife noticed the jewel as he was sweeping the floor. She picked it up with delight and bore it. உடனே அது ராமையாவோட வீட்டு மாடியில சாரி ரூஃப்ல தானே இவங்க கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த ஸ்பாரோஸ். அங்க இருந்து அது கீழே போட்டதும் அது ராமையாவோட வீட்டு வாசல்ல வந்து விழுந்துருது. ஓகேங்களா? அத ராமையாவோட ஒய்ஃப் வெளியில வாசல்ல பெருக்கும் போது அதை பாத்துட்டாங்க. டைமண்ட் ஸ்டட்டா இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டுக்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க எப்ப பாக்குறாங்க அப்படின்னா when she was sweeping the floor, பெருக்கும் போதுதான் அந்த நோஸ் வேலை நோட்டீஸ் பண்றாங்க. Ramaya questioned her angrily, from where did you get this diamond stud? I found it lying here yesterday and took it. That is all. உடனே அது ராமையா பார்த்துட்டு கோமா கேட்கிறாரு, இது எங்க இருந்து நீ எடுத்த அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இதை நான் இதை பெருக்கும் போது எடுத்தேன், கீழே இருந்துதான் எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. We should go and hand over it to the village magistrate. Tomorrow if the police should come and search our house, it will be a disgrace for us. கீழே இருந்து எடுத்தியா, அப்ப வேற ஒருத்தவங்க பொருளாதான் இருக்கும், பேசாம இதை நம்ம வில்லேஜ் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து ஒப்படைச்சிடலாம், அவங்களா தேடி இதை கண்டுபிடிச்சாங்கன்னா நமக்கு இது பெரிய அவமானமா போயிடும் அப்படின்ட்டு ராமையா சொல்றாரு. ஓகேங்களா? டிஸ்கிரேஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அவமானமா போயிடும் அப்படின்னு சொல்றாரு. வில்லேஜ் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னா ஒன்னும் இல்ல, அந்த வில்லேஜ்லயே வந்து நாட்டம்மா மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களதான் வந்து வில்லேஜ் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா என்ன பண்ணுவாங்க, in the neighborhood of Meenakshi Ammal, the talk went as I forgot and left it in the bathroom. Kupayi, the maid servant, must have swept it out. She is very careless and ignorant. ஓகே, இவங்க கிட்டதான் அந்த நோஸ் ஜுவல் இருக்கு. இப்ப அந்த நோஸ் ஜுவலுக்கு சொந்தமானவங்க அதை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? இவங்க வீட்டுக்கு பக்கத்துலயே அந்த மீனாட்சி அம்மாள் அப்படின்ற ஒரு ஃபேமிலி இருக்காங்க. அந்த அந்த வீட்டு சைடு இந்த டாக்ஸ் போகுது, இந்த பேச்சு போகுது. நான் இந்த நோஸ் ஜுவல்ல வந்து பாத்ரூம்ல தான் கழட்டி வச்சேன், எனக்கு தெரிஞ்சு இந்த குப்பாயின்ற ஒரு சர்வெண்ட், அவங்க இந்த குப்பாயின்ற சர்வெண்ட் வந்து ராமநாதன் மீனாட்சி அம்மாள் இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுல வேலை செய்யற ஒரு சர்வெண்ட் தான். ஓகேங்களா? ஐ திங்க் குப்பாயி தான் வந்து இது பெருக்கி எங்கேயாச்சும் தள்ளி இருக்கணும், அவர் ரொம்ப கவனக்குறைவா இருக்கா, அவர் ரொம்ப இன்னசென்ட் கூட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேச்செல்லாம் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது யார் பேசினாங்க அப்படின்றதெல்லாம் கேட்டாலும் பாத்துக்கோங்க, இது வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்படி ஒரு டாக் போகுது, இப்படி ஒரு பேச்சு போகுது. ஓகேங்களா? இப்போ ஒரு ஸ்ட்ரீட்ல ஏதாவது ஒண்ணு நடக்குது அப்படின்னா அங்க என்ன பேசுவாங்கல்ல, ஒரு 4 பேர், அதான் அந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. The mother Meenakshi Ammal consults her little girl, saying, let us search and find it. Don't tell father it. He could go into a rage if he knew that you had lost the டைமண்ட் நோஸ்டட். இங்க பாத்துக்கோங்க, யூ ஹேட் லாஸ்ட் த டைமண்ட் நோஸ்டட் அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்க அப்படின்னா மீனாட்சி அம்மாள் சொல்றாங்க. யார்கிட்டனா அவங்களோட பொண்ணு, மீனாட்சி அம்மாளுடைய பொண்ணை வந்து கன்சோல் பண்றாங்க, அதாவது ஆறுதல் படுத்துறாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லாம மட்டும் தெரிஞ்சுக்காம மட்டும் இரு, ஏன்னா அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஆத்திரப்படுவார். ரேஜ் அப்படின்னா கோவப்படுறது, ஆத்திரப்படுறது. ஓகேங்களா? அவருக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஆத்திரப்படுவார், இது நம்மளே தேடி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை கன்சோல் பண்றாங்க. சோ அந்த நோஸ் செட் பிலாங்ஸ் டு மீனாட்சி அம்மாள்ஸ் டாட்டர். ஓகேங்களா? What is the secret you are whispering? Asked Ramanathan. The loss of the okay, இவங்க அப்பா கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா உள்ள வந்துட்டாரு. ராமநாதன் உள்ள வந்துட்டாரு. என்ன 2 பேரும் முணுமுணுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. The loss of the jewel had to be admitted. Soon the whole village knew about it. The maid servant Kupayi was suspected to have stolen it by everyone. Okay, உடனே தெரிஞ்சு போச்சு, வேற வழி இல்ல. பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டாரு, அவருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. உடனே வில்லேஜ் ஃபுல்லாவே தெரிஞ்சிச்சு இந்த விஷயம், இவங்க வீட்டுல ஒரு ஜுவல் வந்து காணோம் அப்படின்றது. சோ குப்பாயி அந்த சர்வெண்ட் தான் வந்து சஸ்பெக்ட் பண்றாங்க, அதாவது சந்தேகப்படுறாங்க, இவங்கதான் எப்படியாச்சும் அதை திருடி இருப்பாங்க அப்படின்ட்டு எல்லாருமே நினைக்கிறாங்க. சஸ்பெக்டட் அப்படின்னா சந்தேகப்படுறது. The police came and searched her hut but could find nothing.
போலீஸ் வராங்க. போலீஸ் வந்து குப்பாயோட வீடை ஃபுல்லா சர்ச் பண்றாங்க. அவ எட்டுனா தானே இருக்கும். அதுதான் வந்து அவங்க ராமையாவோட வைஃப் தானே வச்சிருக்காங்க. சோ அங்க இல்ல. Ramaya's heart was in a flutter. Ramaya's wife put the stud away in her box. She soon developed a severe fever and was confined to bed. No one thought of searching their house. ராமையாவோட ஹார்ட் படப்படன்னு ஃபிளட்டர் அப்படின்னா படப்படக்கிறது. ஓகேங்களா, பதட்டத்துல இருக்கும் இல்லையா நம்ம ஹார்ட் படப்படன்னு, அந்த மாதிரி. ஓகேவா, ஏன்னா இவங்க வீட்டுல தான் போலீஸ் எல்லாம் வந்துருச்சு, எல்லார் வீட்லயும் தேடிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம வீட்லயும் தேடிடுவாங்களோ, நம்ம எங்கேயோ அவமானப்பட்டுருவோமோன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பயப்படுறாரு. ராமையாவோட ஒய்ஃப் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த டைமண்ட் ஸ்டட்டை வந்து ஃபர்ஸ்ட் போட்டிருந்தாங்க. இப்ப பயத்துல என்ன பண்ணிட்டாங்க, அது கழட்டி ஒரு பாக்ஸ்ல போட்டு உள்ள வச்சுட்டாங்க. வச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு ஹார்ட் ரொம்ப ஃபீவர் வர ஆரம்பிச்சு படுத்த படுக்கையே ஆயிட்டாங்க. பாத்துக்கோங்க, ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணதுனால அவங்க சந்தோஷமாவே இல்லாம போற நிலைமை வந்துருச்சு. The he sparrow said, "Look at the fun, my dear. The lady of this house is scared and is down with fever." He sparrow, பாத்தீங்களா, இந்த எல்லா வேலையும் பண்ணது இந்த he sparrow தான். பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. he sparrow அப்படின்னா இந்த மேல் ஸ்பேரோ தான் he sparrow அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைமண்ட் ஸ்டட்டை கீழே தூக்கி போட்டுச்சு இல்லையா, அதுதான். அது என்ன சொல்லுது, அந்த she sparrow கிட்ட, பாரு டியர் இங்க என்ன நடக்குது அப்படின்ட்டு. அந்த லேடி வந்து ரொம்ப ஜுரமாகி படுத்து படுக்கை ஆயிட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த she sparrow கிட்ட சொல்லுது. Nice pun indeed, said the she sparrow. The poor woman is in a panic. The fever may be at the end of her. உடனே she sparrow சொல்லுது, ஆமா ரொம்ப ரொம்ப வேடிக்கையா தான் இருக்கு, அந்த உமன் ரொம்ப பயந்து போயிட்டா, ஐ திங்க் இதுதான் அவளோட முடிவா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. And a good thing too, said the cruel male sparrow. அந்த தந்திரமான ஸ்பாரோ என்ன சொல்லுதுன்னா, ஆமா இதுவும் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லுது. It is all your doing. You brought and threw it here and tempted her, said the female sparrow. உடனே என்ன பண்ண ஃபீமேல் ஸ்பேரோ சொல்ற, எல்லாம் ஓ வேலை தான், நீ வந்து தூக்கி போட்டு எல்லாரையும் வந்து இப்படி கிளப்பி விட்டுட்ட, ட்ரிகர் பண்ணி விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த she sparrow சொல்லுது. அதுக்கு அந்த மேல் ஸ்பேரோ என்ன சொல்லுது பாருங்க. The male bird answered gravely, "Did I tell her to steal the thing? This is bound to happen when humans are greedy." போட்டது நான் தான், ஆனா அவளை நான் திருட சொன்னனா, நான் திருட சொன்னனா, இது எல்லாமே வந்து மனுஷங்க செல்பிஷ் ஆகும் போது நடக்கிற விஷயம்தான், இதுல நம்ம தடுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த மேல் ஸ்பேரோ சொல்லுது பாருங்க. Did I tell her to steal the thing அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு கூட கேட்பாங்க. இது வந்து he sparrow. இந்த மாதிரி யாரு என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோஸ்ல முக்கியமானது அதுதான். ஓகேங்களா, இந்த ப்ரோஸ்ல முக்கியமானது என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒண்ணு ராஜாஜியை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, அதை கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இந்த she sparrowவும் பேசிக்கிறத கேட்பாங்க, யாரு என்ன சொன்னா அப்படின்ட்டு கேட்பாங்க. Rightly said, we should never be greedy for what belongs to others. Come, let us go now and bring some worms for the young ones. And the two flew out. கரெக்டா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. And the two flew out. Ramaya and his wife spent the rest of his life in fear of being caught. The diamond nose well may still be with them, but the fear of getting caught was everlasting. Should never be. Okay, ஆமா கரெக்டா தான் சொன்னேன். நம்ம யாருக்குமே எப்பவுமே நம்ம வந்து பேராசைப்படவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு she sparrow சொல்லுது. ஓகேங்களா, நானா திருட சொன்னேன் அப்படின்ட்டு மேல் ஸ்பேரோ கேக்குது. ஆமா நம்ம யாருக்குமே வந்து கிரீடியா இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அதோட என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த டைமண்ட் ஸ்டட் வந்து ராமையாவோட வீட்டுல தான் இருக்கு, ஆனா அவங்களால நிம்மதியா இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிறத தாண்டி ரொம்ப ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்மளால சந்தோஷமா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாங்க. ஓகே, இது கொஞ்சம் சின்ன கதை தான். இதுல இம்பார்ட்டண்டா என்ன எதுல இருந்தெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத வந்து நான் லாஸ்டா சொல்றேன். இப்போ வந்து கிளாசரி பார்க்கலாமா. செல்ஃப் சென்டர்ட் அப்படின்னா ரொம்ப செல்ஃபிஷா இருக்கிறது, கன்சர்ன்ட் வித் செல்ஃப், தன்னலமா இருக்கிறது. டிஸ்டைன், ஃபீலிங் ஆஃப் கண்டெம்ட் ஆர் ஸ்கான். டிஸ்டைன் அப்படின்னா அலட்சியமா போய் பாக்குறது. ஓகேங்களா, ஃபீலிங் ஆஃப் கண்டெம்ட் ஆர் ஸ்கான். மக் ஹீப், a pile of dung
சாயில் ஆர் ரெஃப்யூப், அதான் அந்த குப்பையெல்லாம் கூட்டி வச்சிருக்காங்க இல்லையா ஒரு இடத்துல, அந்த குவியலை தான் வந்து மக்ஹீப் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரப் அப்படின்னா ஃபுட், அந்த பேர்ட்ஸ்க்கான ஃபுட்டு தான் வந்து கிரப் அப்படின்னு சொல்றாங்க. மெஜிஸ்ட்ரேட் அப்படின்னா அந்த அந்த வில்லேஜ்ல இருக்க ஒரு மெஜிஸ்ட்ரேட், the judicial officer with limited authority to administer and enforce the law. Magistrate அப்படின்னா ரொம்ப பெரிய ஜட்ஜ் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க, அந்த வில்லேஜுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்குற ஒரு பொசிஷன்ல இருக்காரு. டிஸ்கிரேஸ் அப்படின்னா the state of being dishonored or covered with the same, அதாவது dishonored, ரொம்ப நம்மளுக்கு அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு, அதான் டிஸ்கிரேஸ் சொல்றாங்க. இக்னோரண்ட் அப்படின்னா இக்னோர் பண்றது, அன்னவர், அதை பத்தி கவலைப்படாம இருக்கிறது. கன்சோல்ட் அப்படின்னா கம்ஃபோர்டட் in the time of grief or disappointed. கம்ஃபர்ட் அப்படின்னா ஒருத்தவங்களை ஆறுதல் படுத்துறது. சஸ்பெக்டட், believed to be a cause or at fault, ஒருத்தவங்க மேல சந்தேகப்படுறது ஒரு ஃபால்ட் மேல. குப்பாயை சஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதை வச்சுதான் சொல்றாங்க. ஃபிளட்டர், டு ஃபிளாப் ஆர் வேவ் குவிக்லி பட் irregularly. ஃபிளட்டர்னா ராமையாவோட ஹார்ட் வந்து ரொம்ப படபடக்கும், அவளை இந்த மாதிரி மாட்டிக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்துல. கன்ஃபைன்ட் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்டட், கெப்ட் இன் லிமிட்டட் ஸ்பேஸ் ஆர் ஏரியா. கன்ஃபைன்ட் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெஸ்ட்ரிக்டடான பிளேஸ்ல. அவங்க வந்து கன்ஃபைன்டு டு பெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோஸ்ல கொடுத்துருப்பாங்க, பெட்டுக்கு தள்ளப்பட்டாங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு வர வழியே இல்லை, அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃபீவர் ஆயிடுச்சு. பேனிக் அப்படின்னா பயம், ஃப்ரைட்டன்ட். க்ரூயல் அப்படின்னா மர்சிலெஸ் ஆர் ஹார்ட்லெஸ், தந்திரமான, ஒரு ஹார்ட்லெஸ். கிரேவ்லி அப்படின்னா இந்த கிரேவ் ஆர் சீரியஸ் மேனர், ஒரு சீரியஸான விஷயம். அதுதான் fill in the blanks கொடுத்துருக்காங்க. நைஸ் பன் இண்டீட், இண்டீட் அதுக்கு மீனிங் வந்து இன்ஃபேக்ட். ஓகேங்களா, சினானிம்ஸ். the poor man is in a panic, panic அப்படின்னா பயம், fear. next the mother consoled her little girl, console அப்படின்னா கம்ஃபோர்ட் பண்றது, அதாவது ஆறுதல் படுத்துறது. செல்ஃப் சென்டர்ட் அப்படின்னா ஈகோயிஸ்டிக், தன்னலமா இருக்கிறது. விஸ்பரிங் அப்படின்னா மர்மரிங், முணுமுணுக்கிறது. டிலைட்னா சாரோ, டிலைட் அப்படின்னா சந்தோஷமா இருக்கிறது. டிஸ்கிரேஸ், ஹானர். கேர்லெஸ் அப்படின்னா கேர்ஃபுல், இதுக்கு வந்து இது வந்து ஃபுல்லாவே ஆன்டனிம்ஸ் பார்த்துக்கோங்க. கன்ஃபைன் அப்படின்னா ஃப்ரீயா, கன்ஃபைன் அப்படின்னா சொன்னாலே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வைக்கிறது. ஃப்ரீ அப்படின்னா ஃப்ரீயா விட்டுறது, ரிலீஸ் பண்றது. The sparrows built their nest in the roof of Ramaya's house. ராமையாவா ராமநாதனா கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ராமையா தான் வந்து அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி மெம்பர். ஓகேங்களா, இந்த மிடில் எந்த ராமையாவோட வீட்டோட ரூஃப்ல தான் வந்து அந்த 2 ஸ்பாரோவும் நெஸ்ட் பில்ட் பண்ணுச்சு. The diamond jewel was lying in the mug heap. mug heapல இருந்து தான் அந்த டைமண்ட் ஜுவல்லை எடுத்து வந்துச்சு அந்த கீ ஸ்பாரோ. இந்த டைமண்ட் ஜுவல் belonged to யாரோட டைமண்ட் ஜுவல் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அது மீனாட்சி அம்மனோட டாட்டரோடையது. குப்பாயி was a maid servant. அவங்க வீட்டுல வேலை செஞ்ச ஒரு மெய்ட் சர்வன்ட் யாருன்னா குப்பாயி. ராமையா and his wife lived with the fear of getting caught. அவங்க ஏன் பயப்பட்டாங்க அப்படின்னா நம்ம மாட்டிக்கு போறோமோ அப்படின்ற ஒரு பயத்திலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஓகே, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. 2 sparrow built the nest on the tree to, மரத்துடைய டாப்ல வந்து கட்டல, ராமையாவோட ஹவுஸோட டாப்ல தான் அந்த நெஸ்ட்டை வந்து பில்ட் பண்ணுச்சு. ஸோ இது ஃபால்ஸ். குப்பாயி ஸ்வெப்ட் அவுட் த டைமண்ட் ஜுவல். குப்பாயி வந்து அதை பெருக்குனாங்களான்னு கேக்குறாங்க. ஆமா, அது அவங்க பெருக்கிட்டு போனதுனால தான் அந்த மக் ஹீப்ல இருந்து அதை எடுக்க முடிஞ்சது அந்த ஸ்பாரோவால. சோ இது ட்ரூ தான். ராமையா கேவ் த டைமண்ட் ஜுவல் டு த மெஜிஸ்ட்ரேட். அவங்க ரெஜிஸ்ட்ரேட் கிட்ட கொடுத்துருக்க மாட்டாங்க, அவங்களே தான் வச்சுட்டு இருந்திருப்பாங்க கடைசி வரைக்கும். ராமையாஸ் வைஃப் புட் த ஸ்டட் அவே இன் ஹர் பாக்ஸ். ஆமா, அந்த ஸ்டட்டை வந்து அந்த பாக்ஸ்குள்ள வச்சுட்டு இவங்க ஃபீவர்ல படுத்துருவாங்க. The police searched Ramaya's home. ராமையாவோட ஹோம் மட்டும் கடைசி வரைக்கும் சர்ச் பண்ணவே மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீடெல்லாம் எல்லாமே சர்ச் பண்ணுவாங்க. ஆனா இவங்க சர்ச் பண்ணிட போறாங்கன்ற பயத்திலே வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். சோ இது ஃபால்ஸ். ஓகே, that's all the poem. சரி, ப்ரோஸ். ஓகே, ராஜகோபாலாச்சாரியரை பத்தி அதிகமா நான் கொடுத்துருக்க மாட்டேன், ஏன்னா இந்த ப்ரோஸ்லயே அதிகமா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அதை மட்டும் பார்த்தாலே போதும். ராஜாஜி இந்தியன் பொலிட்டீஷியனு, இண்டிபெண்டன்ட் ஆக்டிவிஸ்ட், லாயரு, ரைட்டரு, ஹிஸ்டாரியன், ஸ்டேட்ஸ்மேன். இது ரெண்டுத்துக்கும் நான் மீனிங் ஃபர்ஸ்டே சொல்லியிருப்பேன். தொரப்பள்ளி வில்லேஜ் இருக்கு, அது கிருஷ்ணகிரியில தான் அவர் பிறந்திருப்பாரு. லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா 1950 தான் வந்து ஒரு கவர்னர் ஜெனரலா இருந்து முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் இந்தியன் பான் கவர்னர் ஜெனரல், இந்தியால இருந்து போன ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலும் இவர் தான். கவர்னர் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், ஐஎன்சியோட லீடராகவும் இருந்திருப்பாரு பார்த்துக்கோங்க. பிரீமியர் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி,
சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட். ஓகேங்களா, ரொம்ப நிறைய கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்க்காதீங்க, ஒண்ணுமே இல்லை. லீடர் ஆஃப் ஐஎன்சியா இருந்திருப்பாரு, மெட்ராஸ் 2 வாட்டி இருந்திருப்பாரு, அப்புறம் ஹோம் அஃபேர்ஸ் இந்தியாவோட ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்டரா ஒரு வாட்டி இருந்திருப்பாரு, அப்புறம் ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட் பாரத் ரத்னாவை ஃபர்ஸ்ட் வாங்கியிருப்பாரு. இது ரொம்ப முக்கியமானது. 1954 தான் ஒரு பாரத் ரத்னா வாங்கினார். ஓகேங்களா, எப்படின்னா ஒரு ரிபப்ளிக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 4 இயர்ஸ்ல வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதோட கேரக்டர்ஸ் வந்து ராமையா, அவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க, ராமநாதன், மீனாட்சி அம்மாள், இந்த 2 கப்பல் இருக்காங்க. ஓகேங்களா, 3 கப்பல் இருக்காங்க, இந்த மேல் ஸ்பேரோ ஃபீமேல் ஸ்பேரோ 3 பேரும். குப்பாயி அப்படின்ற ஒரு மெய்ட் செவன்ட்டும் இருக்காங்க. ஓகே, இதுல நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா, எங்க அந்த ஸ்பேரோ நெஸ்ட் கட்டுச்சு அப்படின்னாக்கா ராமையாவோட ஹவுஸோட டைல்டு ரூஃப். ஓகேங்களா, டைல்டு ரூஃப், இந்த எந்த மாதிரியான ரூஃப் அப்படின்னு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டைல்டு ரூஃப். ஓகே, கேட் கிட்ட இருந்து அந்த நம்மளோட யங் ஒன்ஸ் எல்லாம் பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும். இங்க கூட கேட்டா டாகா அந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டைமண்ட் ஸ்டெட் பாத்துக்கோங்க, அந்த டைமண்ட் ஸ்டெட் எங்கெல்லாம் வந்திருக்குன்னா, ஃபர்ஸ்ட் மேல் ஸ்பேரோ அந்த மக்ஹீப்ல இருந்து எடுக்குது. ஓகேங்களா, எடுத்துட்டு வந்து ஃபீமேல் ஸ்பேரோ கிட்ட கொடுக்குது. அது இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன், போயிட்டு நம்ம யங் ஒன்ஸ்க்கு கிரப் எடுத்துட்டு வான்னு சொல்லி அனுப்பி விட்டுரும். நெக்ஸ்ட் அதை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுனா, அந்த கிரப் எடுத்துட்டு போறதுக்காக அந்த கையில வச்சிருந்த, அதாவது அதோட பீக்ல தான் வச்சிருப்போம். ஓகேங்களா, பீக்னா அந்த பேர்ட்ஸுக்கு எல்லாம் வந்து மூக்கு கிட்ட ஷார்ப்பா ஒன்று இருக்கும் இல்லையா, வாய், அதுலதான் எல்லாத்தையுமே கேரி பண்ணுவாங்க இல்லையா, அதுல தான் வச்சிருப்போங்க. அந்த ஸ்டட்டை வந்து கீழே போட்டுட்டு இந்த லிட்டில் வார்ம்ஸ் எடுக்கிறதுக்காக போயிடும். ராமையாஸ் ஒய்ஃப் வந்து அதை வந்து பிக் பண்ணுவாங்க எப்பன்னா, வைல் ஸ்லீப்பிங், வீடை வெளியில பெருக்கிட்டு இருக்கும் போது அதை எடுப்பாங்க. ஓகே, அதை எடுத்துட்டு போயிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணலாம் அப்படின்ட்டு ராமையா சொல்லுவாரு. ஆனா இவங்க ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பயத்தோடய கடைசி வரைக்கும் இருப்பாங்க. That's all the poem. Thank you.